இருக்கோம்னு பார்க்குறீங்களா? எங்கேயும் இல்லைங்க. நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி ரெடியாகி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு 11 மாதம் முடி எடுக்கணும். அதனால நாங்கள் எல்லாருமே சீக்கிரமாக ரெடியாகி கோவிலுக்கு வந்துட்டோம். என் பையன் தூங்க தூங்க அவனை அப்படியே தூக்கிட்டே வந்துட்டேன். அவன் எந்திரிக்கல. அதனால் நான் அவனை தூங்குற பையனை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். நாங்கள் ஃபங்க்ஷன் பெருசாக செய்யலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அவனுக்கு கொஞ்சம் இடையில உடம்பு சரியில்லாமல் போனதுனால நாங்கள் பெருசாக யார்கிட்டேயும் சொல்லலை. எங்கள் சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் சொல்லி நாங்கள் மொட்டை அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் பேர் தான் கூப்பிட்ருந்தோம். அவனுக்கு மொட்டை அடித்து காது குத்த போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவன் எப்படி அழுவானோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. போயிட்டு உள்ளெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, சரி மொட்டை அடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே போனால் அவன் எப்படி என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அப்புறமா எப்படியோ ஒரு வழியாக ஃபோனை காமிச்சு அழுகாமல் உட்கார வச்சாச்சு. அப்பயும் அந்த பக்கம் திரும்பினா அப்பா கிட்ட போகிறேன், அம்மா கிட்ட போகிறேன்னு ஒரே அழுகை. எப்படியோ எல்லாரும் பிடிச்சி அமுத்தி பிடிச்சி மொட்டை அடித்தாச்சு. அப்புறம் காது குத்தும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவனோட எனக்கு அதை பார்க்கவே முடியல. நான் தான் ரொம்ப பயப்படுறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா அதோட ரொம்ப பயப்படுறாரு. எப்படியோ ஒரு வழியாக காதெல்லாம் குத்தி முடிச்சாச்சு. ரொம்ப அழுதுட்டான். என்ன பண்ணுறது, இதை பண்ணி தானே ஆகணும், காதெல்லாம் குத்தி தானே ஆகணும் அப்படின்னு காதெல்லாம் குத்தியாச்சு. ரொம்ப அழுதுட்டான் பையன். மொட்டை அடிக்கும்போது கூட இவ்வளோ அழுகலை, காது குத்தும்போது ரொம்ப அழுதுட்டான். எப்படியோ ஒரு வழியாக சமாளித்து காதெல்லாம் குத்தியாச்சு. உங்கள் குழந்தைங்களுக்கும் காது குத்தும்போது கால் கீழே நிலத்துல படாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கால் கீழே வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க உந்தி முன்னாடி போக பார்ப்பாங்க. அதனால் கால் கீழே வைக்காமல் பார்த்துக்கோங்க. காதெல்லாம் குத்தி முடிச்சுட்டு அந்த காது குத்துனவங்களே காதுக்கு மருந்தும் போட்டு விட்டாங்க. அவ்வளோதான், அப்பாடியோ அப்படின்னு அவனை நான் தூக்கிட்டு வெளியில் ஓடிட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் காலில் காப்பு தான் போட்டிருந்தோம். இப்போ அப்பாவுக்கு அவனுக்கு காலில் கொலுசு போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்பா கொலுசு, இடுப்புக்கு அரணா கயிறு, செயினு எல்லாம் கம்மல், மோதிரம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் தம்பிக்கு போட்டு பார்த்துட்ருந்தோம். கொலுசுலேருந்து வர சவுண்டெல்லாம் கேட்டு அவனுக்கு ரொம்ப ஜாலியாயிருச்சு. அழுகைய நிறுத்திட்டான். அது கூட விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு செயினு, தோடு, மோதிரம் எல்லாம் போட்டோன்னே அழகாயிட்டான். அவங்க சித்தி ஒவ்வொன்றா அவனுக்கு போட்டு விட்டுருந்தாங்க. ரொம்ப அழகாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். யாரெல்லாம் குழந்தைக்கு இப்படி மொட்டை அடித்து காது குத்தும்போது பயமாக இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.